Hey guys, welcome back to my channel Preetha Sam Vlogs. இன்னைக்கு யாராச்சும் என் சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்களா? அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. ஓகே, இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜிபி வண்டர் வேர்ல்டு விசிட் பண்ணியிருந்தேன். அந்த vlog தான் இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். நானும் என் ஃப்ரெண்டும் என் செல்லக்குட்டீஸ் எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு ப்ளே டேட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். போன இடம் தான் வந்து விஜிபி வண்டர் வேர்ல்ட். இது வந்து ஈசிஆரில் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து ஒரு ஈவினிங் ஒரு 5:00 அது மாதிரி நாங்கள் அங்கே ரீச் ஆனோம். அங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 8:00 வரைக்கும் அங்கே இருந்தோம். ஸோ 3 ஹவர்ஸ் நல்லா ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட் தான். அண்ட் இட்ஸ் பீன் அண்ட் வீக்கெண்ட். ஸோ வீக்கெண்ட்னால நல்லா ஜோஷாகவும் இருந்தது, நிறைய கூட்டமும் இருந்தது. வி ரியலி என்ஜாய்ட் இட். அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே டிக்கெட் ஃபீ வந்து ஒரு பர்சனுக்கு 750 ருபீஸ் வாங்கினாங்க. இந்த குட்டி என்ன என்கிட்ட கேட்குதுன்னா, மேப்பை வச்சுக்கிட்டு நம்ம இங்கே போகலாம், இந்த ரைட் போகலாம், அந்த ரைட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே லிஸ்ட்டு போட ஆரம்பிச்சிட்டாரு போன உடனே. ஸோ வி ஜஸ்ட் பிளான், ஓகே நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு டிக்கெட்லாம் வாங்கிட்டு அவங்க ஆக்சுவலி வந்து கூடவே ஒரு சாக்ஸும் கொடுத்துருந்தாங்க. ஸோ டேகு வந்து நம்மளோட கையில் ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரி ஆகும்போது கையில் கட்டி விட்டுடுறாங்க. ஸோ உள்ள நுழைஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான வாட்டர் ஃபவுண்டன்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராம்பலின் தான் பிளான் பண்ணோம். ஏன்னா அவங்க டேக்லேயே வந்து 2 ஹவர்ஸ் டைம் ஸ்லாட் போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ வி டசன்ட் வாண்ட் டு வேஸ்ட் தட். ஸோ உள்ளே நுழையும் போதே நல்லா எல்லா ரைட்ஸும் பார்த்து வச்சுட்டோம், எந்தெந்த ரைட்லாம் நம்ம போகணும் அப்படின்ட்டு. ஆஸ் ஐ செட் பிஃபோர், நாங்கள் ஒரு வீக்கெண்ட் போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஈவெண்ட்ஸ்லாம் கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. பார்த்தா நம்ம பம்பிள் பீ இருக்காரு. ஸோ கிட்ஸுக்கு வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. அவர்கிட்ட போய் ஒரு பெரிய ஹாய் சொல்லிட்டு செல்ஃபிலாம் எடுத்துக்கிட்டு we just move on to the trampoline section. இந்த விஜிபி வண்டர் வேர்ல்ட் பார்க்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹைலைட்டடான விஷயம் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். என்னென்னா இந்த ட்ராம்பலின் பார்க்கை தான் வந்து இந்தியாவில் லார்ஜஸ்ட் ட்ராம்பலின் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த பார்க்கை வந்து 22,000 ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவில் தே ஜஸ்ட் பில்டட் அப் திஸ். ரொம்பவே பெருசாக இருந்த ட்ராம்பலின் பார்க் இது. அண்ட் வி ரியலி என்ஜாய்ட் இட். என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 750 ருபீஸ் பே பண்ணி இந்த ட்ராம்பலின் பார்க்கில் வந்து 2 ஹவர்ஸ் நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அண்ட் வி கேன் ப்ளே ஆல் த கேம்ஸ். ஈவன் வெளியே இருக்கிற கேம்ஸ் கூட நம்ம வந்து இந்த 750 இன்க்ளூசிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் வந்து மற்ற நிறைய ட்ராம்பலின் பார்க்கு அண்ட் ப்ளே ஏரியாவுக்கெலாம் வந்து என் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போயிருக்கேன். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைஸ் அமௌண்ட் வந்து 850 ருபீஸ். ஸ்டார்டிங் ஃப்ரம் 550லேருந்து 850. ஜஸ்ட் ஃபார் 1 ஹவருக்கு தான் அவங்க வந்து அலோவ் பண்ணுவாங்க. அதுவும் ஏரியா பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அங்கேயே வந்து அவங்க அவ்வளோ அதிகமாக சார்ஜ் பண்ணுறாங்க. பட் ஆனால் இங்கே 750 ருபீஸ்க்கு ரொம்பவே வர்த்துன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஆப்வியஸ்லி அங்கே நிறையவே கேம்ஸ்லாம் இருந்தது. நீங்கள் அதெல்லாம் அந்த வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். மேலே இந்த ஸ்லைடிங் பண்ணுறது இருக்கிறதே டஃபஸ்ட்டு திங் இது தாங்க. கீழேருந்து அந்த ரவுண்டு இதை எடுத்துகிட்டு மேலே வரத்துக்குள்ளே அப்பாடான்னு ஆகிடும். பட் மேலேருந்து சறுக்கி போகும்போதே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி நம்ம விளாட்லாம். நிறைய பெரிய 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 பால் பெட் வச்சுருந்தாங்க. குழந்தைங்க அது ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. ட்ராம்பலின் இஸ் தி ஹைலைட்டட் ஒன். ரொம்ப பெரிய ட்ராம்பலின் ஏரியா. நடுவில் நிறைய கேம்ஸ் மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அதுவும் ரொம்பவே நல்லா என்ஜாயபிளாக இருந்தது. ஸோ ஃபுல்லாக நல்லா நான் விளையாடி முடிச்சிட்டோன்னே வெளியே வந்துட்டோம். ஏன்னா 2 ஹவர்ஸ் முடிச்சாச்சு. ஆனால் பசங்க வந்து they are not ready to come out of that trampoline park. நாங்கள் வெளியே வந்தோன்னே ஒரு சின்ன ஐஸ்கிரீம் பிரேக் எடுத்துக்கிட்டோம். ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு மற்ற ரைட்ஸ்க்கெலாம் நம்ம வந்து விசிட் பண்ணணும், விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஃபயர் ட்ரெயின் அப்படின்னு சொன்னாங்க. ட்ரெயினில் உட்காந்துக்கிட்டு தண்ணி அடிக்கணும். அது ஓகே, தட் வாஸ் ஓகே. கிட்ஸ் என்ஜாய் பண்ணாங்க. ஐ எம் ஃபைன் வித் தட். இது வந்து இன்னொரு ரைடு, ஏரோப்ளைன் ரைடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. இதுவும் இட் வாஸ் ஓகே. ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் போல், குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்பீடில் தான் வந்து
டூ அண்ட் ஃப்ரோ போயிட்டே வந்துட்டு இருந்தது. அண்ட் ஆஸ் ஐ செட் பிஃபோர் ஈவெண்ட் அங்கே நடந்தது. ஸோ அந்த டைம் நாங்கள் போகும்போது நல்லா டான்ஸ் பார்ட்டி மாதிரி சாங்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. டான்ஸ்லாம் ஆடினோம். குழந்தைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஸோ மக்களே பார்த்தீங்கன்னா, இதுதான் எங்களோட லாஸ்ட் ரைடு. அப்பவே சொல்லிட்டாங்க, "ஏங்க இதுதாங்க லாஸ்ட் பேட்ச்சு. நாங்க வந்து ஏத்துறது ஆல்ரெடி 8:00 மேல ஆயிடுச்சு. நாங்க வந்து க்ளோஸ் பண்ணணும்." அப்படின்னு சொன்னாங்க. ஆனா பசங்க விடலங்க. இது எத்தனாவது ரைடு தெரியுமா போனாங்க? 4வது ரைடுங்க. ஏன்னா அந்த ரைடு அவ்ளோ புடிச்சிருந்தது. அவங்களுக்கு மேல போயிட்டு என்ன பார்த்தாங்கன்னு தெரியல. ஆனா நான் போல. ஐ வாஸ் வெரி ஸ்கேர்ட் அபௌட் தீஸ் கைண்ட் ஆஃப் ரைட்ஸ். அவ்வளோதாங்க, முடிச்சாச்சு. பசங்களோட ப்ளே டேட் வந்து இட் வாஸ் ஆசம். வி தரோலி என்ஜாய்ட். நீங்களும் ஏதாவது ப்ளே டேட் இல்லைன்னா ஃபேமிலியோட ஒரு அவுட்டிங் போகணுன்னா இந்த பிளேஸ் வர்த்தான பிளேஸுங்க. ஒரு 3 ஹவர்ஸ் எப்படி தான் டைம் போச்சுன்னே தெரியல. சில பேர் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ஃபுல் டே என்ஜாய் பண்ணுற மாதிரியான இடம் தான் இது. பசிச்சா அங்கே கூட கேன்டீன், காஃபி பிரேக் எடுக்கிறதுக்குலாம் காஃபி ஸ்டால் எல்லாமே இருக்குது. நம்ம எதுக்கும் வரி பண்ண தேவையில்லை. ஸோ காய்ஸ், நீங்களும் விஜிபி ஒண்டர் வேர்ல்டை விசிட் பண்ணி உங்கள் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோவை. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கைண்ட்லி ஃபாலோ மீ காய்ஸ். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் vlogல சந்திக்கிறேன். அதோட தேங்க்யூ அண்ட் பாய்.